ஹாய் கைஸ், டுடே வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஏஎல்பி சிபி டூ எக்ஸாம் வரப்போகுது. ஸோ அதில் முக்கியமான டாபிக் இன்ஜினியரிங் ட்ராயிங்னு ஒன்று இருக்குது. அந்த இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் சிம்பிளை வச்சு ரெப்ரசன்டேஷன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சின்ன சிம்பிள்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? அதுக்கு என்னென்ன ஒர்க்கு, அது எங்கே அப்ளிகேஷன் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஏன்னா மேக்ஸிமம் இந்த சிம்பிள் வச்சு கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ 2019 அண்ட் 24 வந்திருக்கு. அதனால் இந்த சிம்பிள்ஸ் வச்சு கொஞ்சம் பார்ப்போம். தினைக்கும் ஒரு டாப்பிக்லேருந்து அந்த சிம்பிள்ஸை பார்ப்போம். மேக்ஸிமம் எந்த சிம்பிள்ஸ் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இதை கண்டினியூஸாக பாருங்கள். அடுத்து வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்ப்போம். என்னென்னா டாபிக் என்னென்னா ப்ளக் அண்டு ஸ்லாட்டு. ஸோ ப்ளக் அண்டு ஸ்லாட்னா ஒன்றும் இல்லை, ரெண்டு கனமான ஒரு மெட்டல்ஸ் இருக்குதுன்னு வச்சிங்களேன். ரெண்டுத்தையும் விட்டதுக்கு இந்த ப்ளக்கு இல்லைனா ஸ்லாட்டுங்கிற இடம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லை, ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ப்ளக் அண்டு ஸ்லாட்டு. அந்த வாலி மாதிரி போட்டுக்கணும் அதோட இது சிம்பிள். ஸோ வாலி மாதிரி போட்டுக்கிட்டோம்னா அந்த ப்ளக் அண்டு ஸ்லாட்டு. நெக்ஸ்ட்டு வந்து சீலிங் ரன்னா ஒன்றும் இல்லை, ஒரு லீக்கேஜை வந்து அடைக்கிறதுக்கு சீலிங் ரன்னுங்கிறது ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதுக்கடுத்து வந்து பேக்கிங் ஸ்ட்ரைப்பு. இந்த ஈக்குவல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது பேர் தான் பேக்கிங் ஸ்ட்ரைப்பு. ஈக்குவல் மாதிரி இருக்கிறது தான் பேக்கிங் ஸ்ட்ரைப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பேக்கிங் ஸ்ட்ரைப்னால் இந்த ஈக்குவல் மாதிரி இருக்கிறது. இது எதுக்குன்னா சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? எதை சப்போர்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி வெல்டிங் பண்ணுறப்ப அந்த வெல்டு வைக்கிறோம்ல, அந்த மெட்டீரியலை வந்து சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இந்த பேக்கிங் ஸ்டைப். இதனால் என்ன வரும்? ஸ்ட்ராங்கான ஜாயிண்ட் வரும். ஸோ அதான் அப்ளிகேஷன் இதுதான். அடுத்து ஸ்பாட் வெல்டோட அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு புள்ளி மாதிரியான வெல்டு வைப்பாங்க. அதுக்கடுத்து ஸ்பாட் வெல்டு மேக்ஸிமம் வந்து ஷீட் மெட்டல் ஒர்க்கில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பாட் வெல்டிங் யூஸ் பண்ணுவாங்க, ஷீட் மெட்டல் ஒர்க்கில் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்தது சீமுங்கிறது வந்து டேங்க்கு, பைப்பு இந்த மாதிரி விஷயத்தில் ஒரு நீளமாக வெல்டு வைக்கிறதுக்கு இந்த சீமுங்கிற இடம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பீட்டு எட்ஜி ஆர் சீல் ஒன்றும் இல்லை, ஒரு எட்ஜில் வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இந்த எட்ஜு சீல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதை பீட் எட்ஜு சீல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எட்ஜு ஃபினிஷிங்காக இது யூஸ் பண்ணுறது தான் பீட் எட்ஜு சீல். ஸோ மறுபடியும் பார்த்துருவோமா? ப்ளக்கு ஸ்லாட்டு அந்த வாலி மாதிரி இருக்கிறது, சீலிங் ரன்னா ரவுண்டு, பேக்கிங் ஸ்ட்ரைப்னா ஈக்குவலு, ஸ்பாட்டுனா ஒரு இடத்துல மட்டும் வைக்கிறது, சீம்னா அப்படியே கண்டினியூஸாக லைன் மாதிரி வைக்கிறது. ஓகேவா? லைனாக அப்படியே பில்டிங் வச்சுட்டு போகுது, அது சீமு. ஸோ பீட்டேஜ் அண்ட் சீல்னால் இந்த நிலா மாதிரி, அரை நிலா மாதிரி போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.